الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها المدثر قم فأنذر وثيابك فطهر والرجز واهجر ولا تمنن تستكثر ولربك فاصبر صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய நேரிய வழியை அடிபிறலாது அடியொட்டி பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் உள்ள கஷ்டங்கள், நஷ்டங்கள், துக்கங்கள், துயரங்கள் அனைத்தையும் நீக்கி நம்முடைய வாழ்க்கையை செழுமையான வாழ்க்கையாக ஆக்கி அருள் வளங்கள் பொருந்திய நிம்மதியான வாழ்க்கையாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்வுடைய கிருபையினால் தொடர்ந்து நாம் அவனுடைய திருத்தூதர் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பக்கங்களை புரட்டி கொண்டு வருகின்றோம். ஒவ்வொரு திங்கட்கிழமையிலும் நாம் நபிகளாருடைய வாழ்க்கை வரலாற்றை கேட்டு படித்து சிந்தையில் இருத்தி நம்முடைய வாழ்நாளை அமைத்துக் கொள்வதற்கு நாம் முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். வல்ல ரஹ்மான் நம்முடைய வாழ்க்கையை பெருமானாருடைய அந்த வழிமுறையை அடியொட்டி பின்பற்றி நல்ல அமல்கள் செய்து இறை அடியை சேர்வதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா வாய்ப்பையும் நசீபையும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வகுப்பிலே நாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்துடைய சில விஷயங்களை நாம் பார்த்தோம். 40 வயதை அடைந்த பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைச்செய்தியை ஆரம்பமாக பெறுகிறார்கள். பெருமானாருடைய அந்த இறைச்செய்தியினுடைய ஆரம்பம், வஹீயின் ஆரம்ப காலம் எப்படி அமைந்தது என்று சொன்னால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 37வது வயது வரும் பொழுதே ஒவ்வொரு வருடமும் ரமதானுடைய மாதத்தை நெருங்கிய பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் தனித்து இருக்க இறைவனை பற்றிய சிந்தனையையும் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கின்ற, இந்த உலகத்தை இயக்குகின்ற சக்தி பரம்பொருளை தேடி, வல்ல நாயனை தேடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடத்தினுடைய ரமதானுடைய மாதத்திலும் அவர்கள் அங்கு சென்று தியானத்தில் ஈடுபட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுதுதான் ஒரு முறை வானவ தலைவர் ஜிப்ரஈல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பு தோன்றி ஓதுவீராக என்று கேட்டுக்கொண்டார். ஓதத் தெரியாதவனாச்சே நான், மா அன பிகாரியின் என்று சொன்னார்கள் பூமான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 3 முறை
இறுக்கி அணைத்தவர்களாக ஓதுவீராக, இறைவனுடைய பெயரை கொண்டு ஓதுவீராக என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அருளை கொண்டு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் என்கின்ற 5 வசனங்களை ஓதினார்கள். அதுதான் இஸ்லாத்தினுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட ஆரம்பகால வஹியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வஹி பல பரிணாமங்களில் வந்திருக்கின்றன. அந்த வஹியினுடைய வகைகளை பற்றி நான் இந்த உரையினுடைய இறுதியில் சொல்லுவேன். இப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 40வது வயதில் அவர்கள் இந்த செய்தியை இறைவனிடமிருந்து பெற்ற பிறகு அங்கிருந்து ஒரு விதமான பதட்டமான ஒரு நிலையிலே நடுங்கிக் கொண்டவராக, ஏனென்றால் வஹியினுடைய தாக்கம் என்பது சாதாரணமானது கிடையாது. இறைவனுடைய செய்தி அல்லவா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளமும் அதை தாங்குவதற்காக பிரத்யேகமாக பதப்படுத்தப்பட்டதுதான். இருந்தாலும் கூட இறைவனுடைய வாக்கியம் அல்லவா, இறைவனுடைய பேச்சல்லவா. எனவே நடுநடுங்கியவர்களாக, புதிதாக ஒரு விஷயம் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதை நினைத்து என்ன ஆச்சோ ஏதாச்சோ என்று பதறியவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீடு நோக்கி விரைகின்றார்கள். வீட்டிலே இருப்பது தன்னுடைய அருமை துணைவியார் ஹதீஜா அம்மையார், தன்னை உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடிய அருமை மனைவி ஹதீஜா அம்மையார். என்ன ஆச்சு என்று கேட்கிறார்கள். என்ன ஆட்சி என்று எனக்கு தெரியவில்லை, என்னுடைய உடல் நடுக்கமடைகிறது. இப்படி நான் ஒரு நிகழ்ச்சியை என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தது இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பெரு நிகழ்வு நிகழ்ந்ததும் இல்லை. எனவே நான் என்ன ஆனது என்று தெரியவில்லை, ஏதோ ஒன்று ஆகிவிட்டது என்று மட்டும் எனக்கு புலப்படுகிறது. எனவே என்னை போர்த்துவீராக, என்னை போர்த்தி கொள்ளுங்கள், என்னை போர்த்தி கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வஹி இறங்கிய தாக்கத்தினுடைய வெளிப்பாடாக நடுக்கத்தோடு தன்னுடைய மனைவியிடத்தில் வந்தார்கள். அருமை மனைவி எல்லா பெண்களையும் காட்டிலும் வேறுபட்ட ஒரு சிறப்புமிக்க குணாதிசயத்தை கொண்ட வள்ளல் சீமாட்டி ஹதீஜா அம்மையார் அவர்கள் தன்னுடைய அன்பு கணவருக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததை பார்த்ததுடன் முதலில் ஆரம்பமாக தன்னுடைய கணவரை ஆசுவாசப்படுத்துகிறார்கள். நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம், வாருங்கள் என்று அரவணைத்து, ஆசையோடு அரவணைத்து அவரை தன்னிடத்தில் கொண்டு வந்து தன்னுடைய அன்பு கணவருக்கு மிக அற்புதமான வார்த்தைகளை கொண்டு ஆறுதல் அளிக்கின்றார்கள். நிச்சயம் மனைவி என்பவள் ஆறுதல் அளிக்கக்கூடியவளாகத்தான் இருக்க வேண்டும், அதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் மனைவிமார்கள், அதற்குத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் மனைவிமார்களுக்கு கணவன்மார்கள். சக்கீனத் என்கின்ற அந்த மன அமைதி என்பது கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் நிச்சயமாக இருக்க வேண்டும். அப்படி யாருடைய இல்லற வாழ்க்கையில் அப்படி அமைந்து விட்டதோ அவர்கள் நிச்சயமாக பாக்கியசாலிகள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அரவணைத்த அந்த ஹதீஜா அம்மையார் தன்னுடைய கணவனிடத்தில் சொல்லுகிறார்கள், அன்பு கணவரே, அவ்வாறு கூறாதீர்கள், உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நீங்கள் எதுவும் நினைத்து கூறாதீர்கள். அல்லாஹுவின் மீது ஆணையாக நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களை ஒருபொழுதும் கேவலப்படுத்த மாட்டான், ஒருபொழுதும் உங்களை அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டான். ஏனென்றால் நீங்கள் சாதாரணமான ஆளா, நீங்களோ உறவினர்களோடு இணங்கி வாழுகிறீர்கள், உறவினர்களை அனுசரித்து அனுசரணையோடு வாழுகிறீர்கள். சிரமத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய சிரமத்தையும் அவர்களுடைய சுமைகளையும் நீங்கள் அல்லவா சுமக்கின்றீர்கள். அடுத்தவர்களுடைய சுமைகளை தன் சுமையாக நினைத்து நீங்கள் அல்லவா சுமக்கிறீர்கள். வறியவர்களுக்காக நீங்கள் உழைக்கின்றீர்கள், அவர்களுக்காக நீங்கள் கொடுக்கின்றீர்கள், உதவி புரிகின்றீர்கள். ஏழைகளுக்கும் அனாதைகளையும் நீங்கள் பராமரிக்கின்றீர்கள். எனவே எப்படி நீங்கள் கஷ்டப்பட்டவர்களுக்கும் சிக்குண்டவர்களுக்கும்
வேதனையில் மாட்டிக்கொண்டவர்களுடைய வேதனையையும் அகற்றி நீங்கள் எப்படி அவர்களுக்கு உதவி செய்கிறீர்களோ அதே போன்று உங்களை படைத்த ரப்பு உங்களுக்கு உதவுவான், ஒருபொழுதும் உங்களை கேவலப்படுத்த மாட்டான், கண்ணியம்தான் படுத்துவான் என்று தன்னுடைய கணவனுக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள். சொல்வதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய கணவனை அழைத்து கொண்டு தன்னுடைய தந்தையினுடைய சகோதரரான நௌஃபல் உடைய மகன் வரக்கத் இப்னு நௌஃபல் என்று சொல்லக்கூடிய அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தார். அவர் ஹீப்ரு மொழிகளும் ஏனைய முந்தைய வசனங்களும் முந்தைய வேதங்களினுடைய அறிவு உடையவராக இருந்ததன் காரணத்தினால் இவரிடத்தில் சென்றால் இதற்கு என்ன நடந்தது என்னுடைய கணவருக்கு என்பதை பற்றி அறிந்து கொள்ள முடியும் என்கின்ற எண்ணத்தில் ஹதீஜா அம்மையார் அவர்கள் தன்னுடைய கணவனை அழைத்து கொண்டு வரக்கத் இப்னு நௌஃபலிடத்தில் செல்கிறார்கள். என் அன்பு சகோதரரே, என்னுடைய கணவருக்கு என்ன ஆச்சு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு கேட்குறாங்க. வரக்கத் இப்னு நௌஃபல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்ததுடன் என்ன நடந்தது என்று கேட்டார்கள். நீங்கள் எதை கண்டீர்கள் என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பார்த்த செய்தியையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஜிப்ரீல் என்று அவர்களுக்கு தெரியாது, இருந்தாலும் தான் கண்ட செய்திகளை எல்லாம் சொல்லுகின்ற பொழுது வரக்கத் இப்னு நௌஃபல் சொன்னார், நீங்கள் கண்டது வேறு யாரும் இல்லை, நாமூஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு வானவர். அவர் கடந்த காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹியை கொண்டு வருவார். மூசாவிடத்தில் அடிக்கடி வந்து செல்லக்கூடிய ஒரு வானவருடைய பெயர்தான் நாமூஸ். அந்த நாமூஸ் தான் உங்களிடத்திலும் வந்திருக்கின்றார். எனவே நீங்கள் பயப்பட வேண்டாம், அது வேறு யாரும் அல்ல, அல்லாஹ்வுடைய வானவர். எனவே உங்களிடத்தில் வருவதற்குரிய காரணம் என்னவென்றால் நீங்கள் இறைவனுடைய திருத்தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். எனவே இது உங்களுக்கு வஹி கொண்டு வந்திருக்கின்றார் என்ற செய்தியை சொன்னவுடன் வரக்கத் இப்னு நௌஃபல் சொன்ன மாத்திரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்தியாசமாக, அதாவது ஒரு ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். பிறகு வரக்கத் இப்னு நௌஃபல் சொன்னார், அன்பு சகோதரரே, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் எனக்கு ஒரு கவலை ஒன்று உண்டு. என்னவென்றால், நான் ஒரு இளைஞனாக திரகாத்திரமானவனாக இருந்திருக்க வேண்டுமே. இருந்திருந்தால் ஒரு காலம் வரும், அன்று உங்களை இந்த ஊரிலிருந்து இவர்கள் வெளியேற்றுவார்களே, இந்த ஊர் மக்கள் உங்களை ஊரை விட்டு வெளியேற்றுவார்கள், உங்களை எதிர்ப்பார்கள். அப்படி எதிர்க்கக்கூடிய சமயத்தில் நான் ஒரு இளைஞனாக திடகாத்திரம் உள்ளவனாக இருந்தேன் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு பக்கபலமாக நின்று உங்களுக்காக நான் உங்களுக்கு உதவி புரிவேனே என்று அங்கலாய்த்து கொண்டார் வரக்கத் இப்னு நௌஃபல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், என்னையா இந்த ஊரில் இருந்து வெளியேற்றுவார்கள்? இந்த ஊரிலேயே என்னை அமீன், சாதிக், நேர்மையானவர், இவர் ஒரு நேர்மை தவறாதவர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நான் நற்பெயரை பெற்றிருக்கின்றேனே. இந்த மக்கள் அல்லவா எனக்கு இப்படி ஒரு நற்பெயரை சொல்லியிருக்கிறார்கள். இவர்களா என்னை இந்த ஊரை விட்டு வெளியேற்றுவார்கள்? இவர்கள் எனக்கு சொந்தமாயிற்று, இவர்கள் என்னுடைய மக்களாயிற்று, இவர்களிடத்தில் தானே நான் பிறந்து வளர்ந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கின்றேன், இவர்களா என்னை வெளியேற்றுவார்கள் என்று ஆச்சரியத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். வரக்கத் இப்னு நௌஃபல் சொன்னார், சத்தியத்தை சொன்ன எந்த நபியைத்தான் எந்த கூட்டத்தினர் வெளியேற்றாமல் இருந்தார்கள்? எந்த கூட்டம் சத்தியத்தை சொல்ல வந்தவரை வெறுக்காமலும் பகைக்காமலும் இருந்திருக்கிறார்கள்? சரித்திரம் உண்டா? நிச்சயமாக இல்லை. இந்த மக்களும் உங்களை நிச்சயமாக வெளியேற்றுவார்கள், உங்களை ஊரை விட்டு திரட்டுவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருந்தேன் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு நான் உதவிகரமாக இருப்பேன் என்று சொல்லி சிறிது காலம் கழித்து அவரும் மரணித்து விடுகின்றார். இதற்கு பிந்தைய காலத்தில்தான் முதலாவது வஹி இறங்கிய பிறகு இரண்டாவது வஹி இறங்குவதற்கு தாமதமாகிறது. வஹி சில நாட்கள் தாமதமாகின்றது. சில அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள், சில ஆண்டுகள் வரையிலும் இரண்டாவது வஹி இறக்கப்படவில்லை என்று சொல்லுகிறார்கள்.
ஆனால் ஆதாரபூர்வமான சில அநேகமான கருத்துக்களின்படி, உலமாக்களுடைய கருத்துக்களின்படி, சில நாட்கள் முதலாவது வகி இறங்கிய பிறகு இரண்டாவது வகி இறங்குவதற்கு சிறிது காலம் தாமதமாக ஆனது, அது சிறிது நாட்கள் தான் என்று சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர், இந்த கிதாபினுடைய ஆசிரியர் முபாரக் பூரி அவர்கள் கருத்தையும் பதிவு செய்கிறார்கள். என்னவென்றால், அறிஞர்களுடைய பல கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது ரமதான் மாதத்தினுடைய 21வது அன்றுதான் முதலாவது வகி இறக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு ஆண்டும் ரமதானுடைய மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலே தனித்திருக்க ஆரம்பித்தார்கள். அதாவது தன்னுடைய 37வது வயதிலிருந்து நபித்துவம் ஏற்படுவதற்கு, நபித்துவம் எப்பொழுது ஏற்பட்டது? 40 வயதில் ஏற்பட்டது இல்லையா? அந்த 40 வயதிற்கு முன்னால் 3 வருட காலமாக அவர்கள் இது போன்று போய் வந்து கொண்டிருந்தார்கள். நபிகளானுடைய வழக்கம் என்னவென்று சொன்னால், ரமதானுடைய ஆரம்பத்தில் சென்று அங்கு தியானத்தில் இருந்து விடுவார்கள். 1 மாத காலம் இருப்பார்கள். ஷவ்வால் பிறை பிறந்தவுடன் காலையிலே அவர்கள் அந்த ஹிரா குகையிலிருந்து இந்த தியானத்தையெல்லாம் முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்து வருவார்கள். இப்படி அவர்களுடைய ரொட்டீன், அவர்களுடைய வழமை அப்படி இருந்தது. அப்படி இருக்கின்ற பொழுது புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களுடைய ஹதீஸ்களை பார்க்கின்ற பொழுது இரண்டாவது வஹி எப்பொழுது வந்தது என்று சொன்னால், ஷவ்வால் பிறையின் ஆரம்பத்தில், அதாவது ரமதானுடைய மாதம் முடிந்த பிறகு 40 வயதில் வஹி வந்தது. அந்த ரமதானிலே 21வது நாளிலே வஹி, முதல் வஹி இறங்கியது. அதிலிருந்து அந்த மாதத்தினுடைய இறுதி முடிந்து ஷவ்வால் பிறை தொடங்கியவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து ஹிரா குகையிலிருந்து கிளம்பி வருகின்ற வழியிலே இரண்டாவது வஹி இறங்கியது. அப்படி என்று சொன்னால், சரியாக 21வது ரமதான் நோன்பிலிருந்து ஷவ்வால் பிறை 1 வரை 10 நாட்கள் இடைவெளி ஏற்படுகிறது. 10 நாட்கள் முதலாவது வகிக்கும் இரண்டாவது வகிக்கும் இடைப்பட்ட காலமாக இருக்கிறது. எனவே இஸ்லாமிய வரலாற்றிலே நாம் ஒரு ரமதானினுடைய கடைசி 10 இருக்கிறதிலே, அந்த கடைசி 10 நாம் எல்லாம் இஅ்திகாஃப் இருப்போம். அந்த இஅ்திகாஃப் 21லிருந்து அந்த மாதம் முடிவது வரை 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருப்போம். பிறகு ஷவ்வாலுடைய பிறை பிறந்தவுடன் நாம் இஅ்திகாஃபிலிருந்து வெளிவந்து அதை பெருநாளாக கொண்டாடுவோம். இப்படி ஒரு அமைப்பு ஏற்பட்டது. இந்த வஹி, முதல் வஹியும் இரண்டாவது வஹிக்கும் இடைப்பட்ட காலம் அந்த 10 நாட்கள் தான் இஅ்திகாஃப் உருவானது என்று சொல்கிறார்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வஹியினுடைய இடைப்பட்ட காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரண்டாவது வஹி எப்பொழுது வரும் என்று தெரியாத ஒரு நேரம். முதல் வஹி வந்துவிட்டது. முதல் வஹி வந்ததினுடைய தாக்கமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்பிலும் உள்ளத்திலும் அந்த நடுக்கமும் அந்த திடுக்கமும் மிகவும் தீவிரமாக இருந்தது. இரண்டாவது வஹி வருமா வராதா என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கும் இங்குமாக அவர்கள் எப்பொழுது வரும் அல்லது வருமா வராதா என்றெல்லாம் அவர்களுக்கு உள்ளத்திலே ஒரு ஊசலாட்டமும் ஒரு விதமான பதற்றமும் இருந்து கொண்டிருந்தது. தன்னை நபி என்று வரக்கத் இப்னு நௌஃபல் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்களே, நம்முடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு புதிய நிகழ்வு நடந்திருக்கிறதே, ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதே, 40வது வயதிலே வானவரை கண்டு வந்திருக்கிறோம், அல்லாஹ்வுடைய வேத வசனத்தை பெற்று வந்திருக்கிறோம், நாம் இரண்டாவது வஹி எப்பொழுது வரும், இது தொடர்ந்து வஹி வருமா அல்லது இதோடு நின்று விடுமா என்றெல்லாம் பலவிதமான ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திடுக்கத்தோடும் நடுக்கத்தோடும் மிகவும் கவலையடைந்தவர்களாக, அதை இரண்டாவது வஹியை எதிர்பார்த்தவர்களாக, பதட்டத்தோடு எதிர்பார்த்தவர்களாக இருந்தார்கள். இப்படி பதட்டத்தோடு எதிர்பார்த்தவர்களாக இருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் வெதும்பி ஒவ்வொரு முறையும் அந்த ஆவலோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பதட்டத்தோடு
பதட்டப்படுகின்ற பொழுது ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு முறையும் தோன்றி தோன்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவார்களாம். நபியே முஹம்மது அவர்களே, நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம், நிச்சயமாக நீங்கள் நபிதான், நிச்சயமாக உங்களை அல்லாஹு தஆலா நபியாக தேர்ந்தெடுத்திருக்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மலை உச்சியில் ஏறி நின்று எதிர்பார்த்து பதட்டத்தோடு இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் நபிதான், கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி ஒவ்வொரு முறையிலும் அவர்கள் சாந்தப்படுத்தி கொண்டே இருந்தார்கள் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அடுத்து ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் ஒரு முறை தோன்றுகிறார்கள். இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்றால் சஹீஹுல் புகாரி இருக்கிறது இல்லையா, அந்த சஹீஹுல் புகாரிக்கு விளக்கம் அளித்து ஷரஹ் எழுதியிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆலிம், மிக முக்கியமான ஒரு முஹத்திஸ். அவர்கள் இப்படி எழுதுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாவது வஹி வந்து அதற்கு பிறகு சிறிது காலம் இடைவெளி விட்ட பிறகுதான் இரண்டாவது வஹி வந்தது. அந்த இடைப்பட்ட காலம் ஏன், எதற்கு என்று ஆராய்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக முதலாவது வஹி அல்லாஹ்விடத்திலிருந்து அல்லாஹ்வுடைய வேத வரிகளை வசனங்களை கொண்டு வந்த அந்த வஹியினுடைய தாக்கமும் அந்த திடுக்கமும் அந்த பயமும் குறைந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நார்மலாக மாறி அவர்களுக்கு ஒரு சாந்த நிலை ஏற்பட்டு இரண்டாவது முறை அவர்களாகவே வஹியை இப்பொழுது ஆவலோடு, பதட்டத்தோடு அல்ல, ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாவது வஹிக்கு பின்னால் இரண்டாவது வஹியை சற்று தாமதப்படுத்தினான் என்று அவர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். பிறகு இரண்டாவது வஹியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று அமைதி சாந்தப்படுத்தப்பட்ட பிறகு இரண்டாவது வஹியை அனுப்பி அல்லாஹு தஆலா அவர்களை கண்ணியப்படுத்தினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஹிரா குகையிலே ஒரு மாதம் தங்கி இருந்த பிறகு நான் வீடு திரும்பினேன். அதாவது ஷவ்வாலுடைய ஆரம்பத்தில் நான் வீடு திரும்பினேன். ஒரு பள்ளத்தாக்கின் வழியாக நான் சென்று கொண்டிருந்தேன். சென்று கொண்டிருக்கும் பொழுது என்னை அழைக்கும் குரல் கேட்டது. என்னை அழைக்கும் குரல் கேட்டது. அந்த குரலை கேட்டு நான் வலது பக்கம் திரும்பி பார்த்தேன். அங்கு ஒன்றுமே இல்லை. மறுபடியும் எனக்கு குரல் கேட்டது, அசரீதி குரல் கேட்டது. இடது பக்கம் திரும்பி பார்த்தேன். இடது பக்கமும் ஒன்றும் இல்லை. மீண்டும் ஒரு குரல் கேட்டது. தலையை நான் உயர்த்தி பார்த்தேன். தலையை உயர்த்தி பார்த்தவுடன் வானவ தலைவர் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார் என்னிடத்தில் ஹிரா குகையில் வந்து முதலாவது வசனங்களை அருளினாரோ, கொடுத்தாரோ, என்னை சந்தித்தாரோ, அதே வானவரை ஜிப்ரைலை நான் மறுபடியும் நான் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்கின் பகுதியில் பார்த்தேன். அவர் சற்று எப்படி பார்த்தேன் என்றால் ஆச்சரியத்தோடு பார்த்தேன். ஏனென்றால் அவர் அப்பொழுது எப்படி இருந்தார் என்றால் வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அளவு அவர் ஒரு நாற்காலியில் அமர்ந்தவராக இருந்தார். அதை நான் கண்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதை பார்த்ததும் மறுபடியும் ஒரு பயமும் திடுக்கமும் எனக்கு ஏற்பட்டு ரசூலுல்லாஹ்வை எப்படி அல்லாஹு தஆலா இதற்கு பிறகு நீண்ட தூரம் வஹியினுடைய பயணம் இருக்கிறது, வஹியை பெற வேண்டிய சூழல் இருக்கிறது, அதற்காக நீங்கள் தயாராக வேண்டும் என்பதற்காக ஒரு முறை இரண்டு முறை என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உள்ளத்தை பக்குவப்படுத்தி கொண்டு அல்லாஹு தஆலா வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முறையும் பயந்தவர்களாக, நடுங்கியவர்களாக நேரா வீட்டிற்கு முன்பு ஒரு முறை சென்றது போன்றே தன்னுடைய மனைவியிடத்தில் சொல்லுகிறார்கள், அருமை மனைவியே, என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள், என் மீது குளிர்ந்த தண்ணீரை எடுத்து ஊற்றுங்கள், ஊற்றுங்கள் என்று தன்னுடைய அருமை மனைவி ஹதீஜா அம்மையாரிடத்தில் போய் சொல்லுகிறார்கள். ஹதீஜா அம்மையார் மறுபடியும் தன்னுடைய கணவரை அரவணைத்து
போர்வையை எடுத்துக்கொண்டு போர்த்தி அவரை தண்ணீரை அவர் மீது ஊற்றி அவர்களை ஆசுவாசப்படுத்துகிறார்கள். அதனுடைய தாக்கத்திலிருந்து சற்று சற்று வெளியேற வேண்டும் என்று தன்னுடைய மனைவியிடத்தில் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் மனைவியும் அதுபோன்று செய்கிறார்கள். இப்பொழுது வஹி எப்படி எந்த வசனம் இறக்கப்பட்டது என்றால், நான் ஆரம்பத்தில் ஓதிய வசனம், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்திர். வஹியினுடைய இந்த அதிர்ச்சியினால் போர்வை போர்த்தி கொண்டு இருக்கக்கூடியவரே, போர்வை போர்த்தி கொண்டிருக்கக்கூடிய நபியே, கும் எழுந்திருங்கள், கும் எழுந்திருங்கள், ஃபஅன்திர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். இந்த சமுதாயத்திற்கு இறைவனை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர், உங்களுடைய இறைவனை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள். வரப்பக உங்களுடைய இறைவனை ஃபகப்பிர் பெருமைப்படுத்துங்கள். வசியாபக ஃபதஹிர் உங்களுடைய ஆடைகளை நீங்கள் பரிசுத்தமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். வர்ருஜுஸ ஃபஹ்ஜுர் அசுத்தங்களை நீங்கள் வெறுத்து விடுங்கள், அசுத்தங்களை வெறுத்து விடுங்கள். வலா தம்னுன் தஸ்தக்ஸிர் யாருக்காவது நீங்கள் நன்றி செய்து ஒரு உபகாரம் செய்து அதனை விட அதிகமாக அவனிடத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்று. ஒலி ரப்பிக ஃபஸ்பிர் வைதா ஒலி ரப்பிக ஃபஸ்பிர், இறைவனுக்காக நீங்கள் பொறுமை காருங்கள், இறைவனுக்காக நீங்கள் பொறுமை காருங்கள். இந்த ஓதிய இந்த வசனத்திலே, இந்த முறை வஹி வந்ததன் அடிப்படையிலே இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா 6 விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பகால வஹியினுடைய மிக முக்கியமான கட்டளையாக கொடுக்கின்றான். 6 விஷயங்கள், 6 விஷயங்கள் நான் ஓதிய இந்த வசனத்தில். முதலாவது, அல்லாஹ் தஆலா நீங்கள் எழுந்து சென்று, போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே நீங்கள் எழுந்து சென்று அந்த மக்களுக்கு நீங்கள் ஃபஅன்திர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா முதல் ஆணையிடுகின்றான். இது நாள் வரையிலும் உங்களுடைய சொந்த வாழ்க்கை சொந்த வேலை என்று நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீர்கள் இல்லையா? இப்பொழுது நீங்கள் எழுந்திருங்கள், உங்களுடைய இந்த வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு இறைவனுடைய தாவா பணிக்காக எழுந்திருங்கள். ஃபஅன்திர் இறைவனை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். தாவா பண்ணுங்க, அல்லாஹ்வை பற்றி சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை பற்றி உங்கள் மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அதை கேட்கக்கூடியவர்கள் கேட்டு பலனடைவார்கள். கேட்க மறுத்தவர்கள், இறைவனை நிராகரிப்பவர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். ஃபஅன்திர் அவர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். இறைவனுடைய தண்டனை எப்படிப்பட்டது, இறைவன் எப்படி, அவனுடைய கோபம் எப்படி இருக்கும், வேதனை எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் இந்த மக்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா முதலாவதாக சொல்லுகின்றான். அந்த முதல் கும் ஃபஅன்திர் அப்படின்றதுக்கு ரெண்டு விதமான வகையை நம்ம பார்க்கலாம். ஒன்று, இறை தூதர் நீங்கள், எனவே உங்களுடைய இறை தூதை நீங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து இயம்ப வேண்டும், ஏற்காதவர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பது ஒரு வகை. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முழுமையாக நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும். இதுவரைக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் என்ன என்ன வரும் என்றெல்லாம் ஒன்றும் தெரியாது இல்லையா? அல்லாஹ்வுடைய கட்டளை இது என்பதெல்லாம், இஸ்லாத்திற்குள் தொழுகை உண்டு, இது உண்டு, அது உண்டு, இப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்யக்கூடாது என்பதெல்லாம் அதுவரை இல்லையே. அதற்கு பிறகு இந்த வசனம் எல்லாம் வந்ததற்கு பிறகு இப்படி ஒரு அமைப்பு ஒன்று இருக்கிறது. அல்லாஹ் ஒருவன் அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும். கட்டளைகள் நிறைவேற்றாத பொழுது நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். அல்லாஹ் உன் மீது கோபப்படுவான். நீங்கள் கட்டளைகளை சரியாக நிறைவேற்றினீர்கள் என்றால் இறைவனுடைய அன்பும் அருளும் கிடைக்கும். அதன் பிறகு உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்கின்ற அந்த அமைப்பு ஒன்று இருக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர்,
உங்களுடைய இறைவனை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். இதுவரையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலை வணக்கங்களை புரிந்ததில்லை, இணை வைக்கவில்லை. பெருமானார் அவருடைய வாழ்க்கை பரிசுத்தமானது. இதெல்லாம் நம்ம ஆரம்பத்திலிருந்து பார்த்து வந்தோம் இல்லையா? மக்கள் இறைவன் அல்லாதவற்றை வணங்கி கொண்டிருந்தார்கள் இல்லையா? காபத்துல்லாவில் 365 சிலைகள் இருந்தது என்று சொல்கிறார்கள். லாத் உஸ்ஸா உட்பட வகை வகையாக விதவிதமாக தேவைக்கு ஏற்ப நிறங்கள் மாறுபட்ட நிலையில், வடிவங்கள் மாறுபட்ட நிலையில், தங்கள் கோத்திரத்திற்கென்று குலதெய்வம் என்கின்ற அடிப்படையிலே ஒவ்வொரு கோத்திரத்திற்கும், ஒவ்வொரு நாட்டிற்கும், ஒவ்வொரு ஊருக்கும் ஏற்றாற்போல் பலவிதமான சிலைகளை காபத்துல்லாஹ் உள்ள வைத்திருந்தார்கள். இந்த ஆயத்து இறங்கியதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான் என்ன? வரப்பக ஃபகப்பிர், உங்களுடைய இறைவன் அல்லாஹ், அவனை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள். அவன் அல்லாது எதையும் நீங்கள் உயர்த்தாதீர்கள், பரிசுத்தப்படுத்தாதீர்கள், இணை வைக்காதீர்கள், இறைவன் என்று கூறாதீர்கள். இது மாபெரும் வழிகேடு என்பதை அல்லாஹ் தாலா இந்த இரண்டாவது அந்த நான் 6 விஷயங்கள் ஆரம்பமாக இறங்கிய வசனத்தில் இருக்கிறது என்று சொன்னேன். இதில் இரண்டாவது. மூன்றாவது வசியாபக ஃபத்தஹிர், உங்களுடைய ஆடைகளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இதுக்கப்புறம் நீங்க இறைவனை வணங்க வேண்டி இருக்கிறது, இறைவனை முறையாக வணங்க வேண்டியிருக்கிறது. உங்களுக்கு தொழுகை என்று ஒன்று வர இருக்கிறது, நோன்பு என்று வர இருக்கிறது, இறை கடமைகள் வர இருக்கின்றன. தொழுகைகளை நீங்கள் இறைவனுக்கு முன்னால் நின்று தொழுகின்ற பொழுது உங்களுடைய ஆடைகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஆடைகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். உடல் சுத்தம், உடை சுத்தம், இடம் சுத்தம். இதற்கு முன்னால் நீங்கள் ஆடையே இல்லாதவர்களாக காபத்துல்லாவை உங்கள் மக்கள் வலம் வந்தார்கள், அசுத்தப்படுத்தினார்கள். அதாவது ஏகத்துவத்தை அசுத்தப்படுத்தி அசிங்கப்படுத்தினார்கள் இல்லையா? உரியானன் ட்ரெஸ் இல்லாம வெறும் அம்மனமாக காபத்துல்லாவை சுற்றி வலம் வருவார்களாம். அறியாமையுடைய காலம் இல்லையா? ஜாஹிலியாக்கள் காலம் என்றால் என்ன? அறிவு மழுங்கி போய் எல்லா விதமான காரியங்களும் சர்வ சாதாரணமாக நிகழ்ந்த வண்ணம் இருந்த காலம் அது. பெருமானார் என்ற ஒளிச்சுடர் அங்கு பிரவேசிப்பதற்கு முன்னால், இஸ்லாம் தலை தோங்குவதற்கு முன்னால். அருமையானவர்களே, எனவே நீங்கள் ஆடையை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் இரண்டாக நாம் பார்க்கலாம். ஒன்று, உங்களுடைய உடலில் நீங்கள் அணிகின்ற ஆடைகளை இறைவனுக்கு முன்னால் நிற்கின்ற பொழுது பரிசுத்தமாக அமைத்துக் கொள்ளுங்கள். எனவே வரும் பொழுது, பள்ளிக்கு வருகின்ற பொழுது அழுக்கு நிறைந்த ஆடைகளை உடுத்த அனுமதி கிடையாது, கூடாது. ஏதாவது ஒரு முக்கியமான அதிபரை பார்க்க நாம் செல்கின்றோம் என்றால் எப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு போவோம், அல்லது முக்கியமான ஒரு தலைவரை பார்க்க இருக்கின்ற பொழுது நாம் எப்படியெல்லாம் நேரம் தவறாமல் போக வேண்டும் என்றும், இருக்கிறதிலேயே நல்ல ஆடைகளை உடுத்தி கொண்டு வர வேண்டும் என்றும் எல்லாம் ஒரு நாளைக்கு முன்னாடியே சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்போமா இல்லையா? ஆனால் வருகின்ற பொழுது நிறைய பேரை நம்ம பார்க்க முடிகிறது. அழுக்கு படிந்த ஆடைகள், தலைவிரி கோலம், பரதேசி போன்று, அல்லது அணிகின்ற ஆடை அரைகுறை ஆடை, சிறுவால் இடுப்பில் போய் நிற்காது, அது கீழே இறங்கி போயிருக்கும். பின்னாடி நிற்கிறவனுக்கு அது ஒரு கேவலமான ஒரு பார்வை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, வளர்ந்த நாகரிகமான படித்த மக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட ஆடை விஷயத்திலே வெளியில் அநாகரிகமான ஆடைகளை அணிவதை பள்ளிவாசலுக்குள்ளும் கொண்டு அந்த ஆடையோடு வரக்கூடிய சூழலை நாம் பார்க்கின்றோம். நம்ம பள்ளியிலலாம் அதுக்கு தான் நம்ம ஒரு கைலியை வச்சுருப்போம், உடுத்துட்டு வரணும் அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் உள்ளே வர்றது அந்த முக்காட்டு டவுசரோடு வர்றது, அல்லது அரை டவுசரோடு வர்றது. நிறைய பேருடைய போட்டிருக்கக்கூடிய டிஷர்ட்டை நம்ம பார்க்கிறோம். டிஷர்ட்டில் கெட்ட கெட்ட வார்த்தைகள், எழுத்துக்கள், படம், உருவப்படம் என்று எல்லா அனாச்சாரமான விஷயங்களும்
ஆடைகளின் வாயிலாக நாம் பார்க்க முடிகிறது. யா பனி ஆதம ஹுது ஜீனதகும், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஆதமுடைய மக்களே, ஹுது ஜீனதகும் இன்த குல்லி மஸ்ஜித், நீங்க மஸ்ஜிதுக்குள்ள நுழைகின்ற பொழுது அலங்கரித்துக் கொள்ளுங்கள், உங்களை நல்ல முறையில் அலங்கரித்துக்கள் என்றால் ரொம்ப சிங்காரிச்சு பெரிய அலங்காரம் எல்லாம் பண்ணி கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப டீசெண்டா, எப்படி நீங்கள் ஒரு தலைவரை பார்ப்பதற்கு, ஒரு பிரதமரை பார்ப்பதற்கு நீங்கள் எப்படி நீங்கள் உங்களை ஆடைகளை சரி செய்து கொள்வீர்களோ, அந்த பிரதமருக்கெல்லாம் பிரதமர் யார், அதிபர் யார், இந்த உலகத்திற்கு எல்லாத்துக்கும் அதிபரான அல்லாஹ்வை நீங்கள் சந்திக்க செல்லுகிறீர்கள் என்றால் நீங்கள் எந்த அளவு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே ஆடைகளை ஒசியாபக ஃபத்தஹிர், பரிசுத்தமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஆடைகளை மட்டுமல்ல, உள்ளத்தையும் பரிசுத்தமாக ஆக்கிக் கொண்டு தவறுகளை விட்டும் கெட்ட விஷயங்களை விட்டும் தவிர்ந்து சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய உள்ளம் என்னும் ஆடையையும் என்று 2 விதமாக இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லுகிறார். 3 சொல்லிவிட்டேன். அடுத்தது 4வது, அசுத்தத்தை வெறுத்திடுங்கள். ஒரு ருஜுஸ் ஃபஹஜுர், அசுத்தத்தை வெறுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ் ஆரம்பத்தில் நபிக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்பதை நபிக்கு முதல் ஆரம்பத்திலேயே சொல்வதை கொண்டு நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அருமையானவர்களை, அசுத்தங்களை வெறுத்திடுங்கள் என்று அல்லாஹ் ஆணையிடுகின்றான். அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை, அசுத்தம் என்றால் தவறுகள், பாவங்கள் செய்வது, அந்த பாவம் என்கின்ற அசுத்தத்தை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும். நபியே, உங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், அசுத்தங்கள், அல்லாஹ் அல்லாதவற்றை கடவுள்களாக ஆக்கி கடவுளின் பெயரிலே என்னென்ன அனாச்சாரங்கள், அசுத்தங்கள், பாவங்கள் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறீர்களே, இதையெல்லாம் நிறுத்துங்கள். அந்த அசுத்தங்களை எல்லாம் வெறுத்து விடுங்கள். வெறுத்து, இதை ஐயோ இப்படி நடக்குதே என்று மனதளவில் அதை வெறுத்து ஒதுக்குங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றார். 5வது, பிரதிபலன் தேடியவராக யாருக்காவது ஒருத்தருக்கு உபகாரம் செய்கிறீர்கள் என்றால், அந்த உபகாரம் செய்துவிட்ட பிறகு செய்வது என்பதே அவர் எனக்கு இதைவிட அதிகமான உபகாரம் எனக்கு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தில் நீங்கள் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். மனிதனுடைய நிலையே அப்படித்தான் இப்படி மாறி இருக்கிறது இந்த காலகட்டத்தில். இன்னைக்கு பார்க்கிறோம், யாராவது நமக்கு உதவி செய்வார் என்கின்ற எண்ணம் நமக்கு வந்தால் மட்டும்தான் நாம் அவருக்கு உதவி செய்ய முற்படுகின்றோம். ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷ நிகழ்ச்சியவே வைங்களேன், நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு, எல்லார் வீட்லேயும் அந்த மாதிரி இருக்குமா என்று தெரியவில்லை, நான் சொல்லக்கூடியது ஒரு சில வீடுகளிலே, என் பிள்ளைக்கு ஒரு தங்க நகை அவர் போடுவார்ன்னு சொன்ன அவர் நினைச்சாதான் அடுத்தவர் வீட்டுக்கு, மாமி வீடோ மச்சான் வீடோ, அவர் வீட்டுக்கு இவர் நகையை கொடுப்பார் அல்லது கிஃப்ட் பண்ணுவார். அவங்க எனக்கு உபகாரம் செய்வார்கள் என்று ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்டவராக இருப்பார் என்றால் தான் இவர் என்ன செய்வார், அவருக்கு உபகாரம் செய்வார், இல்லைன்னா செய்ய மாட்டார். வசதி படைத்தவர்களுக்கு என்றால் அவர்களுக்கு ஒரு மாதிரியும், வசதி இல்லாதவர்களுக்கு என்று ஒரு மாதிரியும் நடந்து கொள்ளக்கூடிய நயவஞ்சகத்தன்மை இந்த உலகத்தில் மிக சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது. எதையும் எதிர்பார்த்து உதவி செய்வது இது தவறு இல்லையா? எதையும் எதிர்பார்த்து உதவி செய்யக்கூடாது. அல்லாஹ் தஆலா நமக்கு எவ்வளவு உதவி புரிகின்றான். மனிதர்களுக்கு மனிதர் உதவி செய்கின்ற பொழுது மட்டும் அவன் என்ன நமக்கு செய்வான் என்பதை எதிர்பார்த்து உதவி செய்கின்ற பொழுது இது உதவி என்கின்ற பெயருக்கே ஒரு கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக அது அமைகின்றது. இதனால் அல்லாஹ்வுடைய கோபம் ஏற்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக 6வது, உங்களுடைய இறைவனுடைய கட்டளைகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய சமயத்திலே ஒலி ரப்பிக ஃபஸ்பிர், இறைவனுக்காக நீங்கள் அந்த நிலையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்றான் நபிக்கு, நபியே சத்தியத்தை நீங்கள் சொல்ல போகிறீர்கள், உங்களுடைய மக்கள் உங்களோடு இருந்தவர்கள், அவர்களோடு நீங்கள் இருந்தீர்கள், நீங்கள் சொல்வதை அவர்கள் கேட்டு கொண்டிருந்தார்கள், உங்களை அமீன் என்றும் நம்பிக்கையாளர் என்றும் சிறந்தவர் என்றும் அவர்கள்
இந்த உலகத்தில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அல்லாஹ் ஒருவன் தான், அவனை வணங்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்களை அவர்கள் எந்த நிலைக்கு ஆளாக்குகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே நீங்கள் அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுகின்ற பொழுது, சத்தியத்தை சொல்லுகின்ற பொழுது உங்களை சும்மா விட மாட்டார்கள். உங்களை அவர்கள் கேவலப்படுத்துவார்கள், பொய்யன் என்று சொல்லுவார்கள், உங்களை அவமானப்படுத்துவார்கள், உங்களுக்கு நோவினை தருவார்கள். இது எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்துச்சு. நபி என்று அறிந்திருந்தும் அவர்களை வேதனைக்குள்ளாக்கினார்கள், அவர்களை மிகவும் மிகவும் துன்பப்படுத்தினார்கள், கல்லால் அடித்தார்கள், எல்லாம் நடந்தது. இப்படிப்பட்ட சமயத்தில் இறைவனுக்காக அல்லாஹ் சொல்றான், இறைவனுக்காக நீங்கள் பொறுமை காருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். சோதனை வந்தால் இறைவனுக்காக நாம் பொறுமை காட்டோம் என்று சொன்னால் இது இறைவனுடைய கட்டளையை நாம் பின்பற்றுகிறோம் என்று அர்த்தம். நிச்சயமாக இறைவன் நமக்கு அந்த கஷ்டத்தை நீக்கி நமக்கு நேர்வழி காட்டுவான். வல்ல ரஹ்மான் நமக்கு உதவி செய்வான். இப்படியாக அல்லாஹ் தஆலா 6 விஷயங்களை இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். நான் ஆரம்பமாக சொன்னேன், வஹீயினுடைய வகைகளை குறித்து நான் சொல்கிறேன் என்று. இப்பொழுது அதற்கு நான் தாவி விடுகின்றேன், நேரமில்லின்மை காரணத்தினால். வஹீயினுடைய வகைகள், ரசூலுல்லாவுக்கு வஹி எப்படியெல்லாம் வந்தது என்று சொன்னால், முதலாவது ருயா சாதிகா என்று சொல்லக்கூடிய உண்மையான கனவு. வஹீயினுடைய ஆரம்ப கட்டத்தில் கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு முன்னாடியிலிருந்து ரசூலுல்லாவிற்கு வஹி கனவுகளின் மூலமாக ரசூலுல்லா கனவு காணுவாங்க. விடியல் காலையில் எப்படி பளிச்சென்று இருக்குமோ அப்படி ஒரு வெளிச்சமான உண்மையாக அன்று அது நடந்துவிடும், பளிக்கும் அந்த கனவு. அப்படிப்பட்ட கனவாக இருந்தது ஒன்று. இரண்டாவது, வானவர் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண் முன்னாடி தோன்றாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்திலே ஊதினார்கள். உள்ளத்தில் போடுவாங்க, வஹியை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வோட உள்ளத்திலே போட்டுருவாங்க. நேரில் ரசூலுல்லாஹ் முன்னாடி வரமாட்டாங்க. இப்படி ஒரு நிலை இருந்தது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய உள்ளத்தில் ஊதினார்கள் என்று சொன்னார்கள். இது இரண்டாவது வகை. மூன்றாவது, வானவர் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹியை ஒரு மனித உருவிலே கொண்டு வந்து தருவார்கள். மனித உருவிலே வந்து வஹியை கொடுக்கின்ற பொழுது, இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள் பலர் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்திருக்கிறார்கள், மனித உருவத்தில் வந்ததற்கு பிறகு நான்காவது, ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதாவது வஹியை கொண்டு வரும் பொழுது ஒரு மணி ஓசை போன்று வரும். அந்த மணி ஓசை போன்று வருவார்கள். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடுமையான குளிர், நடுங்கி விடுவார்கள். கடுமையான குளிர் இருக்கக்கூடிய காலத்திலும் இந்த வஹியினுடைய ஓசையோடு வரக்கூடிய இந்த வஹி நபியை நடுங்கச் செய்யும். அந்த நடுக்கம் குளிரினால் ஏற்பட்ட நடுக்கம் அல்ல, வஹியினால் ஏற்பட்ட நடுக்கம். அவர்கள் உடலெல்லாம் வேர்த்து விடும். குளிர் இருக்கும், ஆனால் வேர்வை வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழல். எந்த அளவுக்கு என்றால், ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கால் அவருடைய கால் மீது இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்குகிறது. இந்த வஹி இறங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஸைத் இப்னு சாபித் அவர்கள் சொல்கிறார்கள், என் காலே துண்டித்து விடும் அளவிற்கு எனக்கு ஒரு நடுக்கம் ஏற்பட்டது வஹி இறங்கும் பொழுது. ரசூலுல்லாஹ் ஒட்டகையில் அமர்ந்திருக்கும் பொழுது, அந்த வாகனத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது வஹி இறங்கும் பொழுது அந்த வாகனமும் ஒட்டகம் அப்படியே அமர்ந்து விடுமாம் என்கின்ற அளவிற்கு அந்த ஒரு வலிமிக்க ஒரு வஹியாக இருந்தது. ஐந்தாவது, வானவர் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி வருவாங்க. எப்படி வருவாங்கன்னா, எப்படி அல்லாஹ் தஆலா அந்த வானவர் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எந்த உருவத்தில் படைத்தானோ அந்த உருவத்திலே அப்படியே வருவார்கள். படைக்கப்பட்ட அந்த உருவத்திலே வருவார்கள். முதல்ல சொன்ன ரசூலுல்லாஹ் வானவர் ஜிப்ரைல் உள்ளத்தில் போட்டார். அப்புறம் வந்து வானவர் ஜிப்ரைல் மனித உருவத்தில் வந்தார். வானவர் ஜிப்ரைல் மணி ஓசையாக வந்து கொடுத்தார். வானவர் ஜிப்ரைல் இப்பொழுது அவருடைய அசல் உருவத்திலே வருவார்கள், வஹியை கொடுப்பார்கள். ஆறாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி 7 வானங்களை கடந்து அல்லாஹ் தஆலா வஹியை கொடுத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஅராஜிலே அல்லாஹ் தஆலா அழைத்து அங்கு வஹியை எந்த திரையும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அப்பதான் தொழுகை எல்லாம் கடமையாக்கப்பட்டது.
உங்களுக்கு தெரியும் அந்த விஷயங்கள்லாம் மேராஜுடைய காலம் வரும் பொழுது சொல்லுவார்கள். மேராஜுடைய நேரத்தில் அது நடந்தது. 6. அடுத்தது 7வது, வானவர் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இல்லாமல் அல்லாஹ் தஆலா நேரடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேசினான். எப்படி பேசினான் என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி இந்த திரையும் இல்லாமல் பேசினானோ அதுபோன்று ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இல்லாமல் அல்லாஹ் தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பேசினான். இப்படி 7 வகையாக வஹீயினுடைய வகைகளை இங்கு எழுதுகிறார்கள். இப்படியாக ஒரு கடுமையான விதத்தில் தான் வஹி நம்மிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறது. நாம் மிக இலகுவாக திருக்குரானை நாம் கையில் வைத்திருக்கின்றோம். நாம் அந்த திருக்குரானுடைய மகத்துவம் புரியாதவர்களாக நாம் அதை கையில் வைத்து கொண்டிருக்கின்றோம். இது அல்லாஹுடைய வேதம், அல்லாஹுடைய வசனம், அல்லாஹுடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளுக்கென்று மதிப்பு இருக்கிறது. அந்த வார்த்தைகளில் ஓதி நாம் ஊதினால் நம்ம ஷிஃபா கிடைக்கின்றது. அந்த வார்த்தைகளை சிந்தித்தால் நேர்வழி கிடைக்கிறது. அந்த வார்த்தைகளை நாம் படித்தால், மனனம் செய்தால் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு வெற்றி கிடைக்கிறது. பல பரதி பலன்கள் நிறைய கிடைக்கின்றது. எனவே திருக்குரானை பற்றி பிடிப்போம். திருக்குரானை வீணாக்க மாட்டோம். நோன்பு வருகிறது, திருக்குரானை அடிக்கடி ஓதி 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 நிறைய ஓதி திருக்குரானோடு இணைந்திருப்போம். திருக்குரானை ஓதியவர்களையும் கற்றுக் கொடுப்பவர்களையும் கண்ணியப்படுத்துவோம். கற்றவர்கள், திருக்குரானை கற்றவர்களும் கற்றுக் கொடுப்பவர்களும் தான் சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக இந்த அல்லாஹுடைய வஹியை சுமந்தவர்களையும் நாம் கண்ணியப்படுத்துவோம். எனவே அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஹியினுடைய ஆரம்ப கட்டத்தை இன்று நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்தடுத்த நாட்களிலே தாவாவினுடைய முதற்கட்ட நிலைகளை பற்றி நாம் பார்ப்போம். வல்ல ரஹ்மான் அதற்கு வாய்ப்பளிப்பான். நாம் அதை கேட்டு தெரிந்து நம்முடைய வாழ்க்கையில் சிந்தையில் இருத்தி நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிப்போமாக. வல்ல ரஹ்மான் நமக்கு அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.